செஸ்ட்டு பார்த்துக்கணும், பிரஸ்ட்டு பார்த்துக்கணும். சரி, விருச்சிக ராசியில் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லலாம். அப்போ தொழில் நீங்கள் விட்டுட்டு வேணான்னு சொல்லி நீங்களே வெளியே போகணும். பொறுமையாக நீங்கள் இருந்தால் போகிறோம். எதுக்குமே ஹரிபரி டென்ஷன் அதெல்லாம் இருக்கப்படாது. கொஞ்சம் சந்தோஷம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாயா கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாயா கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, கடவுள் வணங்குறோம். ஓகேங்க சார். ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாங்க சார். விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்க? ஸோ விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஒரு டைம் பீரியடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டெஸ்டிங் டைம்னே சொல்லலாம். ஏன்னா குரு போய் உட்காந்துருக்கிற இடம் அஷ்டம், சரியா? சனி போய் உட்காந்துருக்கிற இடம் 5ஆம் இடம். 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார். 4ஆம் இடத்துல ராகு உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால எந்தெந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடிய நபர்களுக்கு, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு, எனி கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வேறு மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ் நடத்தக்கூடிய நபர்களுக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செக்டாரில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் உண்மையாகவே கோல்டன் சான்ஸ், கோல்டன் டைம் பீரியட். இன்னொன்று 4ஆம் இடம்னா கையில் காசு இருக்கான்னு கேட்டால் 2ஆம் இடம் ஜோபில் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல பணம் இருக்கிறவன் பேங்க்கில் இருக்குன்னு நான் பார்த்து சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவான். 4ஆம் இடத்துல பேங்க்கு. அப்போ பேங்க்கில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேறு ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு உட்காந்து குரு பார்வை படுறதுனால சொந்த ஊருக்கு கெத்தாக டிரான்ஸ்ஃபர் ஆகி மேனேஜ்மெண்ட் லெவலில் போய் உட்காருவீங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ். என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா செஸ்ட்டு பார்த்துக்கணும், பிரஸ்ட்டு பார்த்துக்கணும். இந்த மார்பகம் சம்மந்தப்பட்டது, செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது மொனோட்டனஸாக ஒரே மாதிரி ஓடின்னு இருக்கோம்ல, என்னென்ன ஓடின்னு இருக்கோம், ஹார்ட் ஓடின்னு இருக்கும். ஸோ இதிலலாம் கொஞ்சம் கொழுப்பு அடைப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் குரு பார்வை இருக்கனால பெருசாக பாதிக்காது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். லாஸ்ட்டு 6 மாதம் இங்கேருந்து 1 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே மே டு நெக்ஸ்ட் மே 2026 மே வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் மேக்கு அப்புறம் 6 மாதம் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, விருச்சிக ராசியில் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் ராகு உட்காரும் பொழுது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு ஒன்று டைவர்ஷன் கொடுக்கும். ராகு என்ன பண்ணுவார்னா ரீல்ஸ் ஓட்ட வைப்பார் ஃபுல்லாக, இல்லைன்னா கேம்ஸ் ஓட்ட வைப்பார், தேவையில்லாமல் பப்ஜி விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த குரு பார்வை இருக்கனால கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்கள் வீட்டில் வாழக்கூடிய குழந்தைகள் ஒரு மிலிட்ரி பர்சன் வீட்டில் வாழக்கூடிய குழந்தைகள் மாதிரி தான் இருப்பாங்க. ரஃப் அண்ட் டஃபாக அவங்கள போட்டு பெண்டை கழட்டிடுவாங்க. ஆனால் இப்போ அதை கொஞ்சம் பார்த்துட்டு தான் போகிறோம். ஆனால் யாருக்கெல்லாம் ஃபாரின் போய் படிக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் பேசிக்கலாக நன்னா இருக்குன்னே சொல்லலாமா. கேத்து உட்காரக்கூடிய இடம், கேத்து உட்காரக்கூடிய இடம் 10ஆம் இடம். அப்போ தொழில் நீங்கள் விட்டுட்டு வேணான்னு சொல்லி நீங்களே வெளியே போவீங்க. நீ நல்லா ஓடின்னு இருக்கோம், எந்த பாதிப்பும் வராது. தொழில் எனக்கு வேணாம், நான் வேறு டிபார்ட்மெண்ட் போகிறேன், இல்லை ஃபீல்டே ஷிஃப்ட் ஆகிடுறேன், ப்ரொஃபைலே ஷிஃப்ட் ஆகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். இல்லை நீங்கள் குழந்தைகளோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்கள் பசங்களும் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க பசங்க வேணாம் நான் தனியாக போகிறேன் அப்படின்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது சூழ்ச்சினால் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும். ஆனால் யாரெல்லாம் கெமிக்கல் தொழில் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ரசாயனம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சித்தா மெடிசன் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் ஒடிகால் பேக் எண்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்றுமே கிடையாது. பொறுமையாக நீங்கள் இருந்தால் போகிறோம். எதுக்குமே ஹரிபரி டென்ஷன் அதெல்லாம் இருக்கப்படாது. இன்னும் 4ஆம் இடம்னா மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம்.
யாரெல்லாம் வீட்டில் மலட்டுத்தன்மையினால் பாதிக்கப்படுறாங்களோ குரு பார்வைப்படுறதுனால அந்த மலட்டுத்தன்மையும் காணாமல் போகுங்கிறது தான் உண்மை. குருவின் அனுகிரகத்தில் இருக்கும் பொழுது குழந்தை பெறுவாங்க. ஐவிஎஃப், ஐயுஐ இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்கு பணம் தான் ஜாஸ்தியாக தெரியுதுங்க. இந்த ராகு கேதுக்கான ஒரு பெயர்ச்சி ஸ்தானத்தில் கொஞ்சம் அதிகப்படியான பணம் தான் தெரியுதே தவிர கொஞ்சம் சந்தோஷம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சந்தோஷத்தின் ரீதியாக பார்க்கும்பொழுது 70% இருக்கிறது. பொருளாதாரத்தின் ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு 90% நன்னா இருக்குன்னே சொல்லலாமா. விருச்சிக ராசிக்கான பரிகாரங்கள்லாம் என்ன? முக்கியமான பரிகாரம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம். தொழிலில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கேது நிறைய டிஸ்டர்பன்ஸாக கொடுப்பார். கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர். அதனால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ஆஞ்சநேயருக்கு வடமாலைக்காக நீங்கள் சாத்திட்டு வருவது, வடமாலை போடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சூழ்ச்சியை நீங்கள் உடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனல் நேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வணக்கம். இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்தருடைய அனுகிரகம், ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண